வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் சட்டி பிரியாணி எறா வச்சு சட்டி பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு. இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் வந்து சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் வந்து நான் ஒரு 1/4 கிலோவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வேகணும், ஃப்ரை பண்ணிக்கணும். நான் இந்த பக்கம் வந்து எறா போட்டு தான் நம்ம சட்டி பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் எறாவுக்கு நான் தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது ஆனியன் நல்லா செவந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு போட்டப்போ எப்படி இருக்குது, இப்போ நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடயே தக்காளி நான் வந்து 2 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் 2 சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு வதங்கினா போதும். நான் வந்து 3 அழகு அரிசிக்கு 3 டம்ளர் அரிசிக்கு நான் சொல்கிறேன் இந்த அளவுங்களாம். ஏன்னா சட்டியில் அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாதுன்றதுனால நான் 3 டம்ளர் மட்டும் போடுறேன் இன்னைக்கு. கூடயே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டும் அதே மாதிரி நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சட்டி பிரியாணி என்னோட ஸ்டைலில் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எறா ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிரோட, அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எறாவை வந்து
க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இறா வேகணும். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. நம்ம போட்ட தயிர்லேயும் அந்த இறாவுலேயும் இதே நம்மளுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்துட்டுருக்கும். இறா கொஞ்சம் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெந்துட்டாலாம் ரப்பர் ஆகிடும். இப்போ இது கூட நான் கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி இப்போ சேர்த்துக்கிறேன், பாதி வந்து நான் மேலே போட்டுருவேன். அதே மாதிரி புதினாவும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டைம்லேயே உப்பு காரம் பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அது வேகட்டும். பாருங்க எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் கொஞ்சம் இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து பிரியாணி மசாலா வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, பிரியாணி மசாலா எப்படி வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் சிக்கனு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நான் இதில் எப்படியோ 1 டம்ளர் தண்ணி இருக்கும். நான் ஒரு 3 டம்ளர் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசியெல்லாம் நம்ம நல்லா போட்டதுக்கப்புறம் செக் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் அரிசியை பிரியாணி ரைஸ் வந்து கழுவி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து சுண்டுன பிறகு தான் நம்ம தம் போட்டு வைக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஆன பிறகு நம்ம தம்மு போட்டுக்கலாம். இப்போ இதை தம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சிடணும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இது மேலே நம்ம கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுக்கலாம்.
புதினாவையும் கொத்தமல்லியும். நான் இந்த பக்கம் வந்து முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை சேர்த்து வச்சுருக்கேன் நெய்யில் வறுத்து. அதையும் இது மேலே நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி தம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. மந்தி பிரியாணி அது? சட்டி பிரியாணி. அப்போதான் அடியிலேருந்து அது எப்படி வெந்திருக்கா. வேற கரண்டி போட்டால் கொஞ்சம் உடையும். அதுதான் சின்னதாக போட்டேன். எப்படி இருக்கு நம்மளோட பிரியாணி? நல்லா வெந்திருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஃபஸ்ட் டைம் இது சட்டியில் செஞ்சேன். சட்டி பிரியாணி என்னோடய ஸ்டைலில் அதுவும் செஞ்சேன். எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் செஞ்சுருக்கேன். ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே இது பார்க்கும்போது தெரியுதுங்களா? நல்லா பலன்னு வெந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு மாமா சொல்லுவாங்க டேஸ்ட்டு. மாமா கிட்ட கொடுத்துட்டு நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு சட்டி பிரியாணி? ஸ்வீட்டு எறா சட்டி பிரியாணி ரைத்தா. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லு. நல்லா இருக்குங்க. உண்மையே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏன்னா உன் வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. வருமானு வெயிட் பண்ணுறாங்கன்னா வரமாட்டோம் தான், லேட் ஆகுதான். அதனால சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்குது சட்டி பிரியாணி. நல்லா பலன்னு இருக்கா? ஓகே, பாருங்க நம்மளோட சட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லா டேஸ்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு. இதை முடித்த உடனே வீட்டில் லட்டு செஞ்சோம். இந்த லட்டோட டேஸ்ட் பார்த்து முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.